கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படலை. அதில் ஒரு வார்த்தை வருது, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர்கிட்ட அன்பு கூறுகிறவங்களுக்கு நிச்சயமாகவே சோதனை உண்டு. அந்த சோதனை வழியாக தான் நம்ம கடந்து வரணும். அப்படிப்பட்ட சோதனை வழியாக கடந்து வரும்போது தான் அவரிடத்துல அன்பு கூர்ந்தால் தான் அதை செய்ய முடியும். இல்லைனா உதாசனப்படுத்திட்டு போயிடுவோம். என்ன கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கணும் வந்தோம், இங்கே என்னென்னா இவ்வளோ துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் யாருக்கு ஷூட் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு இந்த வசனம் யாருக்கு ஏற்புடையதாக இருக்குன்னா யோபு. உத்தமராகிய யோபு சாப்டர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆண்டவருடைய சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சாத்தானை பார்த்து சொல்றாரு, உத்தமன். அவன் யோபு குறித்த சாட்சியை சொல்றாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பூமியில ஒருத்தன் கூட அப்படி இல்லை அப்படிங்கிறத சாட்சியை கொடுக்கணும்னா அது அவர் எப்பேற்பட்ட உத்தமராயிருப்பார்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கடினமான பாதை வழியாக கடந்து வராரு. கடினமான பாதை வழியாக கடந்து வரும்போது அவர் எவ்வளவு கடினப்பட்டிருக்காரு, எவ்வளவு சோதனை, எவ்வளவு கடினமான பாதை வழியாக கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரே வசனத்தில் தியானிக்கணும் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் தந்த வசனம் எது அப்படின்னா, யோபு 6வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. சர்வ வல்லவர், அதாவது அப்பேற்பட்ட வல்லவருடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. உயிரை குடிக்குதுன்னே சொல்லிட்டாரு. அப்போ இது எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது, தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது. அதாவது அடுத்தடுத்து அணியணியாக நிற்கிதான். தேவனால் உண்டாகிற பயங்கரங்கள் யோபுக்கு முன்னால் என்ன செய்தான், அணியணியாய் நிற்குதான். அப்போ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் அணியணியாக அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அவர் அவருடைய வேதனையை அந்த ஒரே வசனத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோபு சோத்திரம் 23வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்களேன். 23வது அதிகாரத்தில் அவருடைய வேதனையை எப்படியா ஷேர் பண்ணுறாரு. நேற்றைய நாளில் நம்ம பார்த்தோம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உங்கள் கரத்தை நீங்கள் வைக்கிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைய நாளில் பார்க்குற வார்த்தை பாருங்களேன். யோபு 23:8, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். எங்கே போனாலும் அவர் இல்லை, அவரை பார்க்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை அவர் ஷேர் பண்ணுறாரு. முன்னால் போனாலும் அவர் இல்லை, பின்னால் போனாலும் அவரை காணும், இடதுபுறத்துலேயும் அவர் கிரியை செய்கிறாரு, அவரை காணும், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையை அவர் ஷேர் பண்ணுறாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எங்கே போனாலும் அவரை காணும், என்னால் அவரை பார்க்க முடியல, ஆனால் அவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு, நான் போகிற வழியை அவர் அறிவார், அவருக்கு தெரியும், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இது ஒரு சோதனை அப்படிங்கிறது இது ஒரு சோதனை அப்படிங்கிறத யோபு அறிந்து கொண்டார். இது என்னை கர்த்தர் சோதிக்கிறாரு அப்படிங்கிறத யோபு அறிந்து கொண்டார். அப்படின்னா எப்படி அறிய முடியும் அப்படின்னா, நம்ம அவருடைய பிள்ளையா வாழ்ந்து அவருக்கு உண்மையாக இருக்கும்போது வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் கர்த்தர் அனுமதிக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சோதனை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். 2 வகை. நம்மளா சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு வருகிற சோதனையும் இருக்குது, கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையும் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ யோபு புரிந்து கொண்டார், கர்த்தர் அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன், அப்போ சோதிக்கிறது ஆண்டவர் தான் அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, தெரிந்து கொண்டாரு. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. கடவுள் தான் என்னை சோதிக்கிறாரு, நான் இதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறாரு. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு 9வது அதிகாரத்தை வாங்கலாம். யோபு 9:22, 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் உண்டு, அதை சொல்கிறேன், துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். சவுக்கானது அசுப்பிலை வாதித்து கொள்ளும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். அதாவது கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். இது எவ்வளோ அழகாக அவர் அதை உணர்ந்து எழுதியிருக்கிறார் பாருங்களேன். எவ்வளோ சோதனையில் இருக்கார், பயங்கரமான ஒரு சோதனையில் இருக்கும்போது இப்படி யோபு தான் சொல்கிறாரு. முதல் வசனத்தை பாருங்கள், அதற்கு யோபு பிரதியுத்தரமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளவு ஆழமாக ஆண்டவரை அவர் அறிந்திருந்தார். ஆனால்
அவர் வந்து குற்றமில்லாதவர்களையும் சோதனை பார்த்து நகைக்கிறாருன்னு சொல்லுவார். அப்போது நம்மளுக்கு வருகிற சோதனையில் என் பிள்ளை மீண்டு வந்துருவா, அவள் மேலே நான் வந்து நம்பிக்கையாக இருக்கேன், இதுலேருந்து என் பிள்ளை வந்து என்ன செஞ்சிருவா, வெளியே வந்துருவா, அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லி இதை நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நகைக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, சாத்தாங்கிட்ட வந்து கர்த்தர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்கல்ல, அந்த சேலஞ்சில் என் பிள்ளை நீங்கள் என்ன துன்பத்தை நீ கொடுத்தாலும் என் பிள்ளை என் பிள்ளை தான், அவன் வந்து எங்கேயுமே விலக மாட்டான், எங்கேயும் தடுமாற மாட்டான் அப்படின்னு சொல்லி உண்மையிலே சிரிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பைபிளில் இருக்குது, நகைக்கிறார் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ சாத்தானை பற்றி சிரிச்சிருக்கலாம், என் பிள்ளை எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் அவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சாத்தானை பார்த்து கூட அவர் வந்து நகைத்திருக்கலாம். இது வந்து என்னுடைய கற்பனை தான். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதுனால ஒருவேளை பார்த்து சிரிச்சிருக்கலாம், பார்த்து நகைத்திருக்கலாம். அவர் வந்து என்ன குற்றமில்லாதவர்களையும் சோதனை பார்த்து நகைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து குற்றம் செஞ்சு நகைக்கிறது வேற. ஆனால் குற்றமில்லாதவர்களின் சோதனை பார்த்து கர்த்தர் நகைக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் வந்து என்னை ரொம்ப தொடுச்சு. குற்றமே இல்லாதவங்களுக்கு வர்ற சோதனை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார் அப்படின்னா, நக்கல் பண்ணி நகைக்கிறது கிடையாது. இது என் பிள்ளைக்கு என்ன சோதனை வந்தாலும் அவள் என்கிட்ட ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படிங்கிறத நினச்சி ஒரு மகிழ்ச்சியில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, சிரிக்கிறாரு அப்படிங்கிறத இதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோத்திரம் எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் சோத்திரம் 5-6 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்பவும் நம்மளுக்கு வந்து அதை தான் சொல்கிறார், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கியா, நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்றியா, அப்போ உனக்கு ஒரு போராட்டங்கள் பாடுகள் வருதா, அப்போ நீ வந்து கர்த்தர் உனக்கு வந்து அந்த சிற்றையை தாராரு அப்படின்னு சொல்லி புரிந்துக்கோ. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் சொல்கிற மாதிரி புத்திமதியை சொன்ன அதை மறந்துட்டீங்கன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு சொல்கிறாரு. அடுத்து, நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தகப்பனாக இருந்தால் கண்டிப்பாக சிற்றிப்பார், ஏன் பிள்ளை என்ன விட்டு போகாது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நிலையா நிற்பா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் அவர் வந்து சிற்றிக்கிறாரு. அப்பவும் தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனம், எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பழகினவர்களுக்கு. அப்போ அவருடைய பிள்ளையா இருந்தால் யோபுவுக்கு எப்படி நம்ம நினைக்கலாம், நம்மளோட வேணாம் ஆண்டோடைய பிள்ளையாக தானே இருக்கேன், ஏன் அடுத்தடுத்து இப்படி போராட்டங்களும் பாடுகளுமா இருக்குது, நான் கரெக்டாக தான் இருக்கேன், ஆண்டோடைய பிள்ளையாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இது வந்து கர்த்தரை அனுமதிக்கிறாரு, கர்த்தரை அனுமதிச்சு தான் நம்மளுக்கு அது நடக்குது. அப்படிங்கும்போது இதை நினச்சி நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம கலங்க வேண்டாம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் பிற்காலத்தில் அதில் என்ன செய்யுமா, பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எப்படி நம்மளுக்கு வந்து இவருக்கு யோபுக்கு அணியணியாய் வந்ததோ, துன்பங்கள் பாடுகள் இந்த அணியணியாய் வந்ததோ, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்குன்னு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பழகினவர்களுங்கும்போது ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் முடிஞ்சு அடுத்த கஷ்டம் அப்படி வரலாம். ஆனால் அது வந்து நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது இது இந்த காரியம் கூட ஒரு நீதியாகிய சமாதான பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இந்த வார்த்தைகள் வந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சொல்ல சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஒவ்வொருவருமே நம்ம சிந்திக்கணும், நம்மளுடைய சிற்றை எதனால் நம்ம வந்து இப்போ அந்த ஒரு வேலை கஷ்டமான நிலைமையில இருந்தோம் அப்படின்னா நம்ம யோசிக்கணும், நம்ம வந்து இப்போ எந்த கஷ்டமான நிலைமையில ஏன் இருக்கோம், ஒருவேளை இது கர்த்தர் சிற்றிக்கிறாரா, அல்லது நானாக என்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு நான் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறேனா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஏன்னா 14வது சோத்திரம் யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை வந்து 2 வகையில் இருக்குது, அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எந்த வகையில் இருக்கோம் அப்படிங்கிறத அவரவரை ஆராய்ந்து பார்த்தா நிச்சயமாகவே தெரியும். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் நம்ம வந்து கடனை வாங்கி ஜாமானெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படும் போது அது வந்து நம்மளா சிற்றை இழுத்து கொண்டது. அதே மாதிரி நம்ம எல்லா ஆண்டவர்களுடைய பிள்ளையாகவே இருப்போங்க, எல்லாத்துலேயும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம வாழும்போது ஒரு பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நிச்சயமாகவே அதை வந்து கர்த்தர் அனுமதிக்கிறதா தான் இருக்கும். என் பிள்ளை எவ்வளவு பாடுகள் கொடுத்தாலும் அவள் வந்து ஸ்ட்ராங்காக என்னில் ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படிங்கிற ஒரு சிற்றையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொருவரோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த வரைக்கும் நிச்சயமாக ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.